Give a brief description of the principles of the following techniques, taking an example in each case. So என்னென்ன கொடுத்திருக்காங்க? First crystallization கொடுத்திருக்காங்க. Crystallization அப்படின்னா என்ன? So crystals என்னது? Pure component crystals வரும். அப்படி நமக்கு உப்பு எல்லாம் எப்படி இருக்கும்? அது வந்து crystals இருக்கும். So இதுல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தா, so in this case impure components, impure இருக்கிறத impure components converted into impure components converted into pure crystals. So இதுதான் நடக்குது. இது எதை பேஸ் பண்ணிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, it is based on difference in solubilities. இதுதான் முக்கியம். Difference in solubilities. Difference in solubilities of the compound. நம்ம எந்த compound எடுத்துக்கிறோமோ and impurities. So இதை நம்ம எப்படி இந்த டெக்னிக் இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நம்மளுடைய காம்பவுண்ட் அப்புறம் அதோட அது இம்பியூரிட்டி கலந்து இருக்கு அந்த காம்பவுண்ட். ஸோ ரெண்டுத்தையும் ஒரு சூட்டபிள் சால்வெண்ட்ல டிசால்வ் பண்றோம். ரெண்டுத்தையும் என்ன பண்றோம்? டிசால்விங் இன் சூட்டபிள் சால்வெண்ட். இந்த இம்பியூரிட்டிஸ் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் வில் பி ஸ்பேரிங்லி சால்யூபிள். அந்த மாதிரி நம்ம ஒரு சால்வெண்ட்டை சூஸ் பண்ணணும். ஸோ இட் இஸ் ஸ்பேரிங்லி சால்யூபிள். அதர்வைஸ் ஸ்பேரிங்லி சால்யூபிள், அதர்வைஸ் வந்து இது டிஃபரண்ட் சால்யூபிலிட்டி இருக்கணும், இது டிஃபரண்ட் சால்யூபிலிட்டி இருக்கணும். அந்த மாதிரி ஒன்று சூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றோம்? ஹீட்டர் எதுக்கு பண்றோம்? ஹீட் பண்றோம் அண்ட் கூல்டு. ஹீட் பண்ணாதான் நிறைய இருக்கிறது என்னவாகும்? கம்மியாகும். நம்ம அதை என்ன சொல்றோம்? கான்சென்ட்ரேட் பண்றோம் அப்படின்னு சொல்றோம். ஹீட்டட் அண்ட் கூல் பண்ணினா ஃபைனலா என்ன பண்ணும்? பியூர் கிறிஸ்டல்ஸ் will be separated out. நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் தான் என்ன பண்ணும்? கிறிஸ்டலைசேஷன்ல நடக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது ஒரு எக்ஸாம்பிள் என்னன்னா, இங்க பாக்க இதோட எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நம்ம பியூரிஃபிகேஷன் ஆஃப் அயோடோஃபார்ம் நம்ம பியூரிஃபை பண்ணணும். அது கூட இம்பியூரிட்டி என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அயோடோஃபார்ம் கூட என்ன இம்பியூரிட்டி இருக்குன்னா, நாப்தலின். ஸோ நமக்கு இப்போ என்னன்னா அயோடோஃபார்ம் மட்டும் வேணும். இதுக்கு உண்டான சூட்டபிள் சால்வெண்ட்டை நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ இது என்ன சால்வெண்ட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, the solvent is இதோட சால்வெண்ட் என்ன அப்படின்னா ஆல்கஹால் சூஸ் பண்ணலாம், பென்சோயிக் ஆசிட் சூஸ் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா அயோடோஃபார்ம்ல சீக்கிரமா ரிசால்வ் ஆயிடும், நாப்தலின்ல கொஞ்சம் ஸ்பேரிங்ல ரிசால்வ் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஒரு சால்வெண்ட்டை சூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பண்றோம்? ஹீட்டர் ஆர் கான்சென்ட்ரேட்டட், ஹீட்டட் அதுக்கப்புறம் கண்டிப்பா கூல் பண்ணணும். கூல் பண்ணும்போது என்ன ஆகும்? அயோடோஃபார்ம் will be separated out. Iodoform will be separated out or crystallized out. So இதுதான் வந்து கிறிஸ்டலைசேஷனோட ப்ராசஸ். Sparingly. நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, டிஸ்டிலேஷன் கொடுத்திருக்காங்க. ஸோ இதுவும் நம்ம 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து படிச்சுட்டு இருக்கோம். ஈஸி தான். டிஸ்டிலேஷன் என்ன மெத்தட்? ஸோ டிஸ்டிலேஷன்னாலே என்ன பண்றோம்? the process. What is the process? Process of distillation என்னது? heating the liquid liquid ஹீட் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? கூலிங். ஹீட் பண்ணும்போது நமக்கு என்னவா கிடைக்குது? வேப்பர்ஸ் ஆகுது. that vapors are cooled.
நம்ம என்ன பண்றோம்? கண்டென்ஸ் பண்றோம். ஸோ கண்டென்ஸ் பண்ணும்போது நமக்கு என்ன பண்ணுது? ஹீட்டிங் த லிக்விட். இந்த லிக்விட் வந்து இம்பியூர். இப்போ கண்டென்ஸ் பண்ணும்போது என்ன கிடைக்குது நமக்குன்னு பார்த்தீங்கன்னா, பியூர் லிக்விட் கிடைக்கும். ஸோ இம்பியூரிட்டி வந்து டிஃபரெண்ட் டெம்பரேச்சர்ல அது ஹீட் ஆகும். நமக்கு என்ன காம்பவுண்ட் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம டெம்பரேச்சர் குடுக்க போறோம். ஸோ இதோட கண்டிஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, லிக்விட்ஸ் விச் பாயில் வித்தவுட் டீகம்போசிஷன். நம்ம எந்தெந்த லிக்விட்ஸ்லாம் இது நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, லிக்விட்ஸ் விச் பாயில் வித்தவுட் டீகம்போசிஷன் அப்படின்னா என்னது? நம்ம ஹீட் பண்ணும்போது அது டீகம்போஸ் ஆகி வேற ப்ராடக்ட் குடுத்துறக்கூடாது. அது இப்போ கார்பன் டை ஆக்சைடு ஏதோ ஒரு லிக்விட் எடுத்துக்கிறோம். அது ஹீட் பண்ணும்போது வேற காம்பவுண்ட் குடுத்தா நமக்கு வேற பியூரிஃபிகேஷன் வந்துரும். ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய லிக்விட் இப்ப பென்சாயிக் ஆசிட்ன்ற லிக்விட் எடுத்தோம்னா, அது பென்சாயிக் ஆசிடாவ தான் நமக்கு வேணும். அதுக்கு டீகம்போஸ் ஆகி நம்மளுக்கு கார்பன் டை ஆக்சைடுலாம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா, அது வந்து யூஸ்லெஸ். ஸோ லிக்விட்ஸ் விச் பாயில் வித்தவுட் டீகம்போசிஷன். அப்புறம் இட் ஷுட் கன்டைன். ஸோ இம்பியூரிட்டீஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்டைன் நான் வாலடைல் இம்பியூரிட்டீஸ். நான் வாலடைல் இம்பியூரிட்டீஸ் அப்படின்னா என்னது? சீக்கிரமா டீகம்போஸ் ஆகக்கூடிய இம்பியூரிட்டீஸ் இருக்கக்கூடாது. நான் வாலடைல் இம்பியூரிட்டீஸ். நெக்ஸ்ட் இப்போ 2 லிக்விட் குடுத்திருந்தாங்க. டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்ல 2மே மிக்ஸ் ஆயிருக்கு. 2மே நமக்கு தேவைப்படுது அப்படின்னு என்ன பண்ணணும்னா, ஸோ 2 டிஃபரெண்ட் லிக்விட்ஸ், 2 டிஃபரெண்ட் liquids which have sufficient difference in their boiling point can be used, can be purified under distillation. Sufficient difference in their boiling point. இதுக்கு எக்ஸாம்பிள் என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் இப்போ குளோரோஃபார்ம் பிளஸ் குளோரோஃபார்மும் அனிலினும் கலந்திருக்கு. இப்போ இது ரெண்டுமே நமக்கு செப்பரேட் அவுட் பண்ணணும். ரெண்டுமே பியூரிஃபையா வேணும் அப்படின்னா குளோரோஃபார்மோட டெம்பரேச்சர் 334 Kelvin. This will be boiling under this temperature 334. அனிலின் பாத்தீங்கன்னா 457 Kelvin. So நம்ம ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்? When we are heating, chloroform வந்து less temperature இருக்குல்ல boiling point. That will be vaporized out first. So this will be vaporized first. So இது first vaporize ஆன அப்புறம் என்ன பண்றோம்? அதை condense பண்றோம். அப்புறம் செப்பரேட்டா அதை நம்ம பிரிச்சு எடுத்துடுறோம். ஆர் கண்டென்சிங் அண்ட் செப்பரேட்டிங் அவுட். அப்போ குளோரோஃபார்ம் செப்பரேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஆகும் இது என்ன ஆகும்? திஸ் வில் பி வேப்பரைசிங் செகண்ட். அதுக்கப்புறம் அதை கண்டென்ஸ் பண்றோம். இதையும் நம்ம செப்பரேட் பண்றோம். ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இன் பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்கணும்? சஃபிஷியன்ட்லி ஹை டிஃபரன்ஸ் இருக்கணும். அப்பதான் இது ஃபுல்லா நமக்கு வேப்பரைஸ் ஆயிட்டு நமக்கு அனிலின் வேப்பரைஸ் ஆகாது. ரெண்டுத்துக்கும் க்ளோஸா இருந்ததுன்னா நம்ம டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்ல, தட் மீன்ஸ் சிம்பிள் டிஸ்டிலேஷன் ப்ராசஸ்ல நம்மளால பியூரிஃபை பண்ண முடியாது. அதுக்கு நம்ம ரெண்டுத்துக்கும் க்ளோஸ் பாயிலிங் பாயிண்ட் இருக்கிறதுக்கு நம்ம என்ன மெத்தட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபிராக்ஷன் டிஸ்டிலேஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மெத்தட் வந்து சிம்பிள் டிஸ்டிலேஷன் தான். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் என்ன கொடுத்திருக்காங்க? குரோமோட்டோகிராஃபி கொடுத்திருக்காங்க. ஸோ குரோமோட்டோகிராஃபி இப்போ இந்த மெத்தட் தான் மாடர்ன் டைம்ஸ்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். திஸ் இஸ் வெரி யூஸ்ஃபுல் அண்ட் இம்பார்ட்டன்ட் மெத்தட். குரோமோட்டோகிராஃபி அப்படில நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஸோ இதுல என்னென்ன நம்மளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றோம் அப்படின்னா, 2-3 காம்பவுண்ட செப்பரேட் பண்றதுக்கு செப்பரேஷன், அப்புறம் பியூரிஃபிகேஷன் அண்ட் ஆல்சோ ஐடென்டிஃபிகேஷன். ஸோ நிறைய மிக்சர், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் கான்ஸ்டியூவன்ஸ், நமக்கு என்ன கான்ஸ்டியூவன்ஸ் வேணுமோ.
ஆஃப் த மிக்சர். நிறைய மிக்சர் இருக்கு. மிக்சர்னா இப்போ ஒரு ஃபுட்ல வந்து புரோட்டீன்ஸ் இருக்கு, விட்டமின்ஸ் இருக்கு, கார்போஹைட்ரேட்ஸ் எல்லாமே இருக்கு. அதுல எவ்வளவு புரோட்டீன்ஸ் இருக்கு, இதுல புரோட்டீன்ஸ் இருக்கான்னு முதல்ல ஐடென்டிஃபை பண்றதுக்கு, அப்புறம் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கான்னு முதல்ல ஐடென்டிஃபை பண்றதுக்கு, அதுக்கப்புறம் எவ்வளவு இருக்கு அப்படின்னு ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்றோம். ஸோ இந்த குரோமட்டோகிராஃபி டெக்னிக் நவடேஸ் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்ல யூஸ் பண்றோம். இதுல ஃபாரன்சிக்ல யூஸ் பண்றோம். அப்புறம் முக்கியமா மெடிசன்ல யூஸ் பண்றோம். என்னென்ன ஆன்டிபயோட்டிக்ஸ் எது எதுக்கு எப்படி எப்படி கொடுக்கலாம் அப்படின்றத நம்ம யூஸ் பண்றோம். ஸோ திஸ் இஸ் பேஸ்ட் ஆன் இது என்ன பேஸ்ட் பண்ணிருக்குன்னா செலக்டிவ் அப்சார்ப்ஷன். இட் இஸ் பேஸ்ட் ஆன் it is based on selective absorption. அப்சார்ப்ஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து ஒரு லேயர் இருக்கு. சோ இந்த லேயர் இருக்கு. இதுல வந்து நீங்க கொஞ்சம் மிக்சர் போடுறீங்க. மிக்சர் வந்து இந்த மேலேயே கீழே இருந்தா அப்சார்வ் ஆகுறதுன்னா என்ன அர்த்தம்? கீழே வந்தது. நீங்க போட்ட மிக்சர் ஃபில்டர் பேப்பர் மாதிரி நமக்கு டவுன்ல வந்ததுன்னா இது வந்து அப்சார்ப் ஆகி அதாவது ஃபில்டர் ஆகி கீழே வந்திருக்கு. ஆனா வராம இது மாதிரி கீழே வராம மேலேயே அந்த லேயர் இருந்ததுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம்? அப்சார்ப். இப்போ ரூட்ல வந்து அப்சார்ப்ஷன். ரூட்ல வந்து தண்ணி போதும், ரூட் வந்து வாட்டரை அப்சர்வ் பண்ணி அது மேல எல்லாம் கொண்டு போகுது. ஆனா அப்சார்ப்ஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? கீழே விடாம மேலேயே வந்து அந்த லேயர் இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? அப்சார்ப்ஷன் சொல்லுவோம். ஸோ குரோமட்டோகிராஃபி இஸ் பேஸ்ட் ஆன் செலக்டிவ் அப்சார்ப்ஷன். இதுல 2 ஃபேஸ் இருக்கு. ஒன்னு வந்து ஸ்டேஷனரி ஃபேஸ், அப்புறம் மூவிங் ஃபேஸ். ஸ்டேஷனரி அண்ட் மூவிங் ஃபேஸ். ஸோ ஸ்டேஷனரினா உங்களுக்கு என்ன தெரியும்? ஸ்டேஷனரினா ரிமைன் ஸ்டேஷன், இம்மொபைலா இருக்கிறது, மூவ் ஆகாம இருக்கிறது நம்ம என்ன சொல்லுவோம்? ஸ்டேஷனரி ஃபேஸ் சொல்றோம். மூவிங் ஃபேஸ்னா என்ன சொல்றோம்? மூவ் ஆகிறது. இப்போ ஸ்டேஷனரி ஃபேஸ் மே பி லிக்விட் ஆர் சாலிட். ஸோ இந்த மூவிங் ஃபேஸ்ல என்ன சொல்றோம்? it will be liquid or gas. ஓகே, ஸோ இது பாத்தீங்கன்னா என்ன ஆகும்? ஸ்டேஷனரி ஃபேஸ் அப்படின்றது இப்ப நம்ம ஒரு பேப்பர் எடுத்திருக்கோம் அப்படின்னா இது வந்து ஸ்டேஷனரி ஃபேஸ். ஸோ திஸ் இஸ் a solid. இதுல என்ன இருக்கு? செல்லுலோஸ் இருக்கு. பேப்பர்ல செல்லுலோஸ் இருக்கும் தானே? செல்லுலோஸ் இருக்கு. இப்ப நம்ம செப்பரேட் பண்ண வேண்டியதை நம்ம மிக்சரா நம்ம இங்க பாஸ் பண்ணும்போது என்ன ஆகும்? ஸோ இங்க அப்சார்ப் ஆகும், சிலது இங்க அப்சார்ப் ஆகும், சிலது வந்து என்ன இடத்துல? இந்த இடத்துல அப்சார்ப் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஸ்டேஷனரி ஃபேஸ் இதுதான். நம்ம இங்க இந்த மிக்சரை நம்ம என்ன சொல்றோம்? இதை நம்ம என்ன சொல்றோம்? மூவிங் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்றோம். இட் இஸ் மூவிங் ஃபேஸ். கிளியர்? ஸோ இது நம்ம எங்கெல்லாம் யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி, மெடிக்கல் இண்டஸ்ட்ரி. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் எங்க யூஸ் பண்றோம்னா ஃபுட் இண்டஸ்ட்ரி. டு செக் இட் அவுட் ஆஃப் என்னது? விட்டமின்ஸ் எவ்வளவு இருக்கு, கார்போஹைட்ரேட்ஸ் எவ்வளவு இருக்கு. ஸோ அதெல்லாம் செக் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்றோம். இன் மெடிக்கல் இண்டஸ்ட்ரியில எந்தெந்த ஆன்டிபயோட்டிக் எங்கெங்க அப்சார்ப் ஆகுது, என்னென்ன காஸ் ஆகுது, அது எல்லாத்துக்கும் நம்ம இந்த குரோமட்டோகிராஃபி டெக்னிக் தான் நம்ம யூஸ் பண்றோம். மெடிசின்ஸ் கொடுக்கறது, என்னென்ன மெடிசின்ஸ் யூஸ் பண்றது எல்லாமே வந்து இது முக்கியமா டெஸ்டிங், பிரெக்னன்சி டெஸ்ட் அந்த மாதிரி எல்லாம் இருக்குல்ல. ஸோ டெஸ்டிங்க்கு நம்ம இந்த குரோமட்டோகிராஃபிக் டெக்னிக் யூஸ் பண்றோம். குரோமட்டோகிராஃபிக் இஸ் 3 டைப்ஸ் இருக்கு இதுல. ஒன் இஸ் காலம், another one is TLC ன்னு சொல்லுவாங்க, thin layer chromatography. நம்ம சொல்லலாம் TLC. இது வந்து CC column chromatography. next one is paper chromatography, PC. அப்புறம் ion exchange chromatography. இந்த ion exchange chromatography தான் mostly used. ஸோ இந்த மாதிரி வேரியஸ் டைப்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டினுக்கு இந்த அளவுக்கு நீங்க பிரீஃப் ஆன்சர் கொடுத்தீங்கன்னா போதும்.